வேலை பிடிக்கலை. வேலை மேலே ஏன் எவ்வளோ வெறுப்பு? இங்கே சாப்ளின் படம் பார்த்தவங்க நிறைய பேர், மாடர்ன் டைம்ஸ் பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. முதல் காட்சியை ஒரு கம்பெனியில் வெறும் அந்த போல்ட்டு நெட்டை மட்டும் திருகிறது மட்டும்தான் சாப்ளினுடைய வேலை. அப்படி சாப்ளின் வெளியில் வந்து எங்கே ரவுண்டாக இருக்கோ எல்லாத்தையும் திருக ஆரம்பிச்சிருவார். அப்போ பயங்கர உச்சபட்சமான ஒரு காட்சி வச்சுருப்பார் சாப்ளின். ஒரு அம்மா கவுன் போட்டு அந்த கவுனில் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த அம்மா ஒரு பார்வை பார்ப்பார், அந்த அம்மா ஓடிடும் தாவி. ஆக மனிதர்களுக்கு இந்த அந்நிய மாதல் எங்கேருந்து உருவாகுது? தங்களுடைய உழைப்பின் மீது எந்த விதமான அவர்களுக்கு பந்தம் இல்லை. இது அந்நிய மாதலுடைய கருத்து. இந்த அந்நிய மாதலை ஒரு கலையாக ஒருவர் எழுதினாரே, ஆனால் அதுதான் சா. தமிழ்ச்செல்வனுடைய அப்பாவின் பிள்ளை. நண்பர்களே, மாலை வணக்கம். வாசித்தே தான் தீர வேண்டுமா இந்த வாழ்வில் என்ற தலைப்பில் பேசுவதற்கு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு வரலாற்று சம்பவம் உண்டு. எங்கு எப்பொழுது நடந்தது என்று தெரியாது, ஆனால் வரலாறு நடுக நடக்கக்கூடிய சம்பவம் தான். ஒரு மன்னர் எந்த நாட்டுக்கு படையெடுத்தாலும் முதலில் அங்கு இருக்கக்கூடிய நூலகத்தை எரித்து விடுவது அவரது வழக்கமாக இருந்தது. அப்படி அவர் எரிக்கும் பொழுது அவருடைய தளபதி அவரிடம் கேட்கிறார், ஐயா, இப்படி ஒவ்வொரு முறையும் இந்த நூலகத்தை எரிக்கிறீர்களே, அதை ஏன் எரிக்கிறீர்கள் என்று கேட்கிறார். இவையெல்லாம் நம் மதத்துக்கு விரோதமான புத்தகங்கள் இங்கு இருக்கலாம், அதனால் அதை நாம் எரித்து விடுகிறோம் என்கிறார். அவர் மீண்டும் ஒரு சந்தேகம் கேட்கிறார், ஒருவேளை நம் மதத்திற்கு ஆதரவான கருத்துக்கள் இருந்தால் அதற்குத்தான் நம் மதத்தை சொல்கின்ற வேத புத்தகம் இருக்கிறது, அது போதாதா என்று. ஆக வரலாறு நெடுக சர்வதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு எப்பொழுதும் புத்தகம் என்பது பெரும் கசப்பான ஒன்றாகவே இருக்கிறது. இது சமூக அடுக்கில் மேல்நிலையில் தோழர் கோ. கேசவன் என்ற ஒரு தமிழில் மிக முக்கியமான மார்க்சிய ஆய்வாளர் இருந்தார். அவர் ஒரு முறை என்னிடம் சொன்னார், தமிழுடைய மிக முக்கியமான ஆய்வாளர், கைலாசபதியினுடைய மாணவர், மிக முக்கியமான புத்தகங்களை, சாதியம், கோயில் நுழைவு போராட்டங்கள், பள்ளி இலக்கியம், ஒரு சமூகவியல் பார்வை என்ற மிக முக்கியமான புத்தகங்களை எல்லாம் எழுதியவர். அவர் ஒரு முறை என்னிடம் சொன்னார், அவருடைய அம்மா அவர் வீட்டுக்கு வரும்பொழுது அங்கு புத்தக அடுக்கில் இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் பார்க்கிறார். பார்த்துவிட்டு கேசவனிடம் கேட்கிறார், கேசவா, இந்த புத்தகம்லாம் என்ன அப்படின்னு. இதெல்லாம் படிக்கிறதுக்கு வாங்கினதுமான். படிச்சிட்டியா அப்படின்னு. படிச்சிட்டேம்மான். அப்போ எல்லாத்துக்கும் இடையை போட்டுற வேண்டியதானே, எதுக்கு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. ஆக ஒரு ஆய்வாளருடைய அம்மாவிற்கு புத்தகத்தை பற்றியான மதிப்பீடு அவ்வளவுதான். வேறொரு சம்பவம், நான் ஒரு 15 வயது பையனாக இருக்கும் பொழுது பார்த்த ஒரு சம்பவம். மதுரையில் சென்ட் மேரிஸ் பள்ளியை ஒட்டி ஒரு வணிக வளாகம் இருக்கும். அதில் பள்ளி அங்கே இருப்பதால் நிறைய புத்தக கடைகள் இருக்கும். அதில் ஒரு பெண் ஒரு விளிம்புநிலை கூலி வேலை போல் செய்யக்கூடிய ஒரு தந்தையை அழைத்து கொண்டு அந்த பெண் அந்த புத்தக கடைக்கு வருகிறார். வந்த பெண் ஒரு அகராதி கேட்கிறார், லிஃப்கோ. அந்த அகராதியை எடுத்து கடை விற்பனையாளர் கொடுக்கிறார். எவ்வளோ விலை என்று கேட்கிறார். அப்போயே லிஃப்கோ நல்ல விலை தான், 300 ரூபாய் ஏதோ ஒரு தடியாக இருக்கும். அந்த விலையை கேட்டவுடன் அந்த அப்பா மிகவும் மலைத்து போய்விடுகிறார். கடைக்காரரிடம் கேட்கிறார், இந்த புத்தகம் படிப்புக்கு ரொம்ப சம்மந்தமா, அவசியமா அப்படின்னு கேட்குறார். கடைக்காரர், அப்படி ரொம்ப சம்மந்தம்னு சொல்ல முடியாது, இருந்தால் நல்லது அப்படின்றார். பலார் அந்த பொண்ணை அறையிறார். என்னை நீ ஏமாற்ற பார்க்குறியா, தேவையில்லாமல் வாங்குறியா அப்படின்னு சொல்கிறார். இது அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா உன்னுடைய சம்பவம். மதுரையில் நான் இருந்த பகுதியில் பெயரை சொன்னால் கொஞ்சம் சிக்கலாயிரும். ஒரு நூலகர் இருந்தார். அப்போல்லாம் அரசு நூலகங்கள் காலை 8லேருந்து 11, பின்பு 4 to 8 என்ற தன்மையில் இயங்கும். 8 to 11 கிடையாது, அது 8:15 to 10:30 தான். ஏன்னா அவர் வைக்கிறதான் நேரம். அப்புறம் சாயங்காலமும் 4 to 8 கிடையாது. ஒரு 4:30 வருவார், 7:30 லைட்டெல்லாம் மாற்ற ஆரம்பிச்சிருவார். அவருக்கு யார் வாசிக்கிறதுமே பிடிக்காது, சிடுசிடுப்பாக இருப்பார், ரொம்ப சிடுசிடுப்பு, இப்படி எரிந்து விழுவார். முடிந்த வரைக்கும்
வருகின்றவர்களை அங்கு வராமல் செய்வது தான் அவருடைய நோக்கமாக இருக்கும். நம்மகிட்ட எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போய் ஹோட்டலில் நம்மளை நல்லா உபசரிக்கலைன்னா அந்த ஹோட்டலுக்கு திரும்பி போகவே மாட்டோம். அப்படி ஒரு வேளை அந்த நூலகத்தில் யாராவது கருதி இருந்தாங்கன்னா யாருமே அந்த நூலகத்துக்கு போக முடியாது. அவ்வளவு சிடுசிடுப்பானவர். ஆனால் அவர் நூலகர் முழுமையாக இருந்து 60 வரை இருந்து 60 58 வயது வரை இருந்தோ ஓய்வு பெற்றார். ஆக புத்தகங்களை இப்படி பல தரப்பில் வெறுப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே வாசிப்பும் புத்தகங்களின் வழியான அந்த வாசிப்பு நமக்கு என்ன செய்கிறது, என்ன கொடுக்கிறது, அதுதான் முக்கியம். மலையாள எழுத்தாளர் பால் சக்கரையாவின் ஒரு கதை உண்டு. யாருக்கு தெரியும் என்பது கதையினுடைய தலைப்பு. தன்னை கொல்வதற்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று அறிந்த ஏரோது மன்னன் அன்றைக்கு அங்கு பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொல்லச் சொல்லி ஆணையிடுகிறார். நாட்டில் இருக்கும் எல்லா குழந்தைகளும் கொல்லப்படுகின்றன. சிசுபாலகர்கள் அத்தனை பேரும் கொல்லப்படுகின்றார்கள். எப்படியோ இயேசுவின் தாயார் மேரி தனது குழந்தையை காப்பாற்றி அவர் ஒரு பாலியல் தொழிலாளி இருக்கக்கூடிய விடுதியில் வந்து ரகசியமாக தங்கியிருக்கிறார். அவர் அன்று இரவுக்குள் அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். அந்த விடுதிக்கு காலையிலிருந்து குழந்தைகளை வெட்டி கொன்ற அந்த படையினுடைய ஒரு காவலன் அந்த பாலியல் தொழிலாளி விடுதிக்கு வருகிறான். பாலியல் தொழிலாளிகள் நிறைந்த அந்த விடுதிக்கு வருகிறான். வந்தவன் நன்றாக குடித்திருக்கிறான். மறுபடியும் அவன் ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறான், எனது ஆடையில் இருக்கும் இரத்தத்தை கழுவுவதற்கு தண்ணீர் தாருங்கள் என்று. அவனை குளிப்பாட்டுகிறார்கள், பல்வேறு விஷயங்கள் சொல்கிறார்கள். மறுபடியும் அவன் போதையில் அதை மாத்திரமே சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அந்த ராத்திரியில் இறுதியில் அவன் தூங்கிய பின் ரகசியமாக ஒரு கழுதையின் மீது ஏறி மேரியும் இயேசுவும் குழந்தை இயேசுவும் நகரத்தை விட்டு நீங்குகிறார்கள். அப்பொழுதும் அவன் புலம்பிக் கொண்டு தான் இருக்கிறான், எனக்கு இன்னும் எனது இரத்தக்கரையை கழுவுவதற்கு தண்ணீர் வேண்டும் என்று. அவர்கள் அப்படி புறப்பட்டு போகும்போது மேரி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகிறார், அவரை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போகிறார். இந்த கதையை வாசித்த பொழுது இந்த கதை நமக்கு தரக்கூடிய துக்கம், எழுப்பக்கூடிய கேள்வி, வரலாறு முழுக்க ஆட்சியாளர்களோ அல்லது மேலிருப்பவர்களோ ஆணையிட்டால் அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய மிக துயரார்ந்த பரிதாபகரமான நிலையில் கீழே இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கையில் உள்ள இரத்தம் எப்பொழுதும் அவர்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது. அந்த இரத்தத்தை அவர்களால் கழுவ முடிவதே இல்லை. கல்லஞ்சர்கள் அல்லது இது போன்ற விஷயத்தை கடந்தவர்களால் அந்த இரத்தத்தை பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடும் முடியும். ஆனால் மனதில் ஒரு ஓரத்திலேனும் ஏதேனும் இருந்தால் அவர்களுக்கு அந்த இரத்தம் உறுத்தி கொண்டே தான் இருக்கும். மதுபால் இயக்கத்தில் மலையாளத்தில் தலைப்பாவு என்ற ஒரு படம் உண்டு. அந்த படம் வர்கீஸை சுட்டு கொன்ற போலீஸ்காரரை பற்றியான படம். வர்கீஸ் கேரளத்தில் 70களில் புகழ்பெற்ற நக்சலைட். அவரை கொன்ற அந்த போலீஸ்காரர் பின்னதாக அவருக்கு அந்த சம்பவம் வந்து ஒரு கட்டத்தில் மனப்பிறழ்வுக்கு உள்ளாகிறார். அவரும் அந்த இயேசுவின் பேரால் கொல்லப்பட்ட குழந்தைகளை கொன்ற அந்த படைவீரனும் வேறு அல்ல. ஆக இந்த கதைகளை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த படத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்குள் அது எழுப்பக்கூடிய கேள்வி என்பது மிக முக்கியமானது. நாம் என்னவாக இருக்கிறோம், நாம் என்ன மாதிரியான மனிதர்களாக இருக்கிறோம் என்று. இலக்கியத்தினுடைய வேலை மனிதர்களை இப்படி தொந்தரவு செய்வதுதான். மனிதர்கள் எழுப்ப விரும்பாத கேள்விகளை அவர்கள் சந்திக்க அல்லது ஒருபொழுதும் எழுப்பிக்கொள்ள, அந்தரங்கமாக எழுப்பிக்கொள்ள விரும்பாத கேள்விகளை அவர்கள் முகம் திருப்பிக் கொள்ளக்கூடிய உண்மைகளை அவர்களுக்கு அப்பட்டமாக சொல்வது இலக்கியத்தினுடைய ஒரு தலையாய பணி. சக்கரையாவினுடைய கதை எனக்கு எப்பொழுதுமே அதைத்தான் நினைவுபடுத்தும். ஆக இலக்கியத்தினுடைய பணிகளில் அது ஒன்று. அசோகமித்திரனின் ஒரு புகழ்பெற்ற கதை உண்டு. தமிழினுடைய மிக முக்கியமான எப்பொழுது படித்தாலும் புதிதென தோன்ற வைக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான கவர்ச்சி அசோகமித்திரனுக்கு உண்டு. இப்பொழுது கரைந்த நிலைகள் எடுத்து நீங்கள் படித்தீர்களே ஆனாலும் அது ஒரு புதிய நாவல். இன்றைக்கோ நேற்றோ எழுதியது போல் இருக்கும். மிக சில இடங்களில் மாத்திரம்தான் காலம் வரும். காலம் என்றால் அது நடக்கக்கூடிய காலம். மற்றபடி அசோகமித்திரனுடைய
சாதனைகளில் ஒன்று என்று நான் நம்புவது அசோகமித்திரனுடைய கதையில் இருக்கக்கூடிய புத்தம் புதிய தன்மை. அசோகமித்திரனுடைய ஒரு கதை உண்டு, 500 கோப்பை தட்டுகள் என்ற ஒரு கதை. பழைய ஹைதராபாத், நீங்கள் யாராவது ஹைதராபாத்துக்கு போயிருந்தீங்கன்னா அந்த சார்மினார் மசூதியை ஒட்டி, சார்மினார் ஒட்டி சுற்றி முழுக்க கடைகள் இருக்கும். ஒரு கணக்கில் அதுக்குள்ளே நம்ம நடக்கும்போது நம்ம ஏதோ ஈரானில் இருக்கோன்ற மாதிரியான ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கடை தெருக்கள் அவை. அங்கே சலீம் அப்படின்னு ஒருத்தர் கடை வச்சுருக்கார், ரொம்ப சின்ன கடை. அங்கே முழுக்க பெரும்பாலும் தட்டுகள் கோப்பைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய கடைகளாக இருக்கும். அவருக்கு அன்றைக்கு ஒரு கடிதம் வந்திருக்கும். சலீமுடைய கடைக்கு ஒரு 500 கோப்பை தட்டுகள் வேணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கேட்டு ஒரு கடிதம் வந்திருக்கும். ஒரு சின்ன கடை. அவர் பயங்கரமாக மகிழ்ச்சி அடைந்துருவார். நம்மளுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த நாள் முழுக்கவே அவருக்கு பெரும் பரவசமாக இருக்கும். மதியத்துக்கு மேலே அந்த தபால்காரர் வந்து சொல்வார், அதில் அந்த முகவரியில் ஒரு பிழை இருக்குது, இந்த சலீம் இல்லை, இன்னும் பெரிய கடை வைத்திருக்கக்கூடிய வேறொரு சலீமுக்கு வந்த அந்த கடைக்கு வந்த கடிதம் என்று அதை வாங்கி கொண்டு செல்வார். இந்த கதையை நாம் வாசிக்கும் பொழுது அந்த கதை பல சமயங்களில் நாம் இந்த வாழ்க்கையில் சலீமுகளாகத்தான் இருக்கிறோம். அப்படியே மயிரிலையில் நம்ம மேலே ஒன்று பட்டுட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக இருப்போம், அப்புறம் அந்த மகிழ்ச்சி ஒன்றுமில்லாததாக மாறிவிடும். அசோகமித்திரனுடைய கதைகளிலே அந்த தன்மை உண்டு. அவருடைய தண்ணீர் நாவலில் ஒரு இடம் வரும். ரொம்ப நேரம் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல ஒருத்தன் தன்னுடைய பகுதிக்கு போக வேண்டிய பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் காத்திருப்பான். வரவே வராதுன்னு சொல்லி ஒரு வாடகை வண்டியை பிடிச்சி பேரம் முடித்து ஏறி வண்டியில் ஏறி பையெல்லாம் போட்டு கார் கிளம்பும்போது திரும்பி பார்ப்பான். அப்போ அவன் போக வேண்டிய ஏரியாக்கான பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்கும். வாழ்வின் பல தருணங்களில் நமக்கு ஒரு கணம் தாமதித்திருந்தால் இன்னும் என்னென்னவோ கிடைத்திருக்கும் என்ற உணர்வை அசோகமித்திரனுடைய இந்த 500 கோப்பை தட்டுகள் நமக்கு தருகின்றன. ஒரு இலக்கியத்தினுடைய தலையாய நோக்கங்கள் மனிதர்களுக்கு இந்த வாழ்வை, அதனுடைய நுட்பங்களை அல்லது அதனுடைய கரைவடிந்த பக்கங்களை காட்டுவதுதான் இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். நமக்கு அதை வேறு எந்த விதமான நம்மளுடைய கல்வியோ அல்லது வேறு எதுவோ நமக்கு அதை தரப்போவதே இல்லை. கலை ஒன்று மாத்திரமே தான் மனிதர்களுக்கு இதையெல்லாம் நமக்கு கற்றுத்தரப்போகிறது. நாம் எப்படி இருக்க வேண்டும், சக மனிதர்களுடன் நம் உறவு என்ன, சக மனிதர்களுடன் நாம் எப்படி பழக வேண்டியிருக்கிறது, எப்படி பேச வேண்டியிருக்கிறது, எவ்வளவு பண்பாக நாம் நம்மை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு பழைய கவிதை உண்டு தமிழில், எனக்குள் ஒரு கற்கால மனிதன் உறங்குகிறான், அவனை எப்பொழுது எழுப்பட்டும்னு என்று ஒரு கவிதை உண்டு. எல்லா மனிதர்களுக்குள்ளும் எல்லா மேன்மை என்று நாம் சொல்லப்படுகின்றதுக்கு நிகராக எல்லா மனிதர்களுக்குள்ளும் கீழ்மை என்று ஒன்று எப்பொழுதும் படிந்திருக்கிறது. இந்த கீழ்மையை தொடர்ந்து மேலே எழும்பி வராத வண்ணம் அல்லது அந்த கீழ்மையை கீழே அந்தரங்கமாக அவர்களுடைய கனவுகளாக இயக்கங்களாக மாத்திரம் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை இலக்கியம் செய்கிறது. இலக்கியத்தினுடைய பணிகளில் அதுவும் ஒன்று. தோழர் தியாகு உங்களுக்கு தெரியும், சிறையில் 16 வருடம் இருந்தவர், தூக்கு தண்டனை கைதியாக இருந்தவர், பின்பு ஆயுள் தண்டனை கைதியாக மாறி 1986 விடுதலையாகின்றவர். அவருடைய சிறை அனுபவங்கள் 2 புத்தகங்களாக வந்திருக்கின்றன. சூருக்குள் சித்திரங்கள், கம்பிக்குள் வெளி. மூன்றாவதான ஒரு புத்தகம் இதுவரை புத்தகமாக வெளிவரவில்லை, விலங்கிற்குள் மனிதர்கள். இந்த சூருக்குள் சித்திரங்கள் புத்தகத்தில் அவர் நாளை தூக்கிலிடுவோரை பார்ப்பதை பற்றி, நாளை தூக்கிலிடுபவரிடமிருந்து விடை பெற வேண்டும் ஒரு அத்தியாயம் எழுதியிருக்கிறார். பாலகிருஷ்ணன் என்று ஒரு கைதி, அவர் ஒரு கொலைக்காக குற்றம் சாட்டப்பட்டு உள்ளே வந்தவர். உள்ளே எல்லாராலும் முரடன் என்று சொல்லப்பட்டவர். தோழர் தியாகிடமே ஆரம்பத்தில் எச்சரிப்பார்கள், அவரோடு பழகாதீர்கள், அவர் ஒரு மாதிரி ஆனல் என்று. மெல்ல 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 தோழர் தியாகவும் லெனினும் மற்ற தோழர்களும் அவரோடு புழங்கி அவர் ஒரு பண்பட்ட தோழராக மாறுவார். ஒரு கட்டத்தில் அவர் தியாகுவிடம் கேட்பார், தியாகு மறுபிறவின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பார். தியாகு ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா நான் உன் மகனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். இன்னும் கூட பாலகிருஷ்ணன் ஒரு நைந்த மனதோடு சொல்வார், ஏன் தியாகராசா நீ எங்கள் ஊர் பக்கமெல்லாம் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பார். வந்திருக்கேன் அப்படின்வார். வந்தப்போ ஏன் எங்கள் ஊரில் இறங்கி என்னை பார்த்து பேசி தான் நானும் உன்னை மாதிரி ஆயிருப்பேன்ல என்று கேட்பார். மறுநாள் காலை அவருக்கு தூக்கு. அவரை பார்த்து இறுதியாக விடைபெற வேண்டும். தோழர்
தியாகு தனக்குள் மிகுந்த உறுதியோடு ஒருபொழுதும் பாலகிருஷ்ணன் முன் அழுதுவிடக்கூடாது என்ற ஒரு சங்கற்பத்தோடு பாலகிருஷ்ணன் இருக்கக்கூடிய தூக்கு தண்டனை கைதி கண்டம் என்று சொல்லப்படுகின்ற சிபி கண்டத்திற்குள் போவார். பாலகிருஷ்ணனை பார்த்தவுடன் என்ன சொல்வதென்று அவருக்கு தெரியாது. கைகளை மாத்திரம் உள்ளே நீட்டுவார். பாலகிருஷ்ணன் அந்த கைகளை பற்றி கொள்வார். அவர் அந்த சிபி கண்டத்துக்குள் போகும் பொழுது தியாகு சொல்வார், இந்த வாசலில்தான் எத்தனை மாதுளை மரங்கள், அவை பிஞ்சாகி கனியாகி பழுப்பதற்குள் இந்த அரசாங்கத்திற்குத்தான் எவ்வளவு அவசரம், அதற்குள் அது பறிக்க துடிக்கிறதே என்று சொல்லிவிட்டு தான் உள்ளே போவார். உள்ளே போனவர் பாலகிருஷ்ணனுடைய கையை பிடித்து கொள்கிறார். பாலகிருஷ்ணன் அவரிடம் கேட்கிறார், தியாகராசா, நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், சொல்லு அப்படின்னு. என்ன இறந்த பிறகு செங்கொடி போத்து புதைக்கணும். தியாகு தலையாட்டுகிறார். ஒன்றுமே பேச முடியாமல் தன் கையை மாத்திரம் உருவிக்கொண்டு தியாகு மடமடமடவென்று வெளியே வருவார். அப்பொழுது தியாகு சொல்வார், நாளை இறக்கப் போகிறவரிடம் என்ன சொல்ல முடியும், பார்க்கலாம் என்றா, தைரியமாக இரு என்றா, இவையெல்லாம் சகஜம் என்றா, என்ன பேச முடியும் என்று சொல்வார். தமிழினுடைய மிக அபூர்வமான தமிழ் இலக்கியத்தில் ஒரு மரணத்திற்கு காத்திருக்கக்கூடிய ஒரு நோயாளியை போய் பார்ப்பதல்ல, ஒரு மரண தண்டனை கைதிக்கு மிக துல்லியமாக இன்ன தேதியில் இன்ன நேரத்தில் நம்மை தூக்கிடப் போகிறார்கள் என்று தெரிந்த ஒருவனிடம் போய் விடைபெற்று வர வேண்டும் என்ற ஒரு அத்தியாயத்தை ஒரு படைப்பாளிக்கு நிகராக அல்லது படைப்பாளியை மிஞ்சி மேலெழுந்து தோழர் தியாகு எழுதியிருப்பார். இதை படிக்கும் பொழுது நமக்கு அது என்ன கொடுக்கிறது? இந்த வாழ்வென்பது, மரணம் இவ்வளவு அருகாமையில் இருக்கிறது. இப்படி ஒரு சின்ன கனநேர தவறுகளினால் இந்த வாழ்க்கையில் நாம் தோற்றுப்போய் மரண தண்டனை கூடத்திற்கும் போகலாம். திருடன்மணியம் பிள்ளை சொல்வார், நான் செய்த திருடன்மணியம் பிள்ளை மலையாளத்தில் கேரளத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு காலத்தில் புகழ்பெற்ற திருடர் தான். பின்னதாக அவர் அவருடைய அனுபவங்களை எல்லாம் திருடன்மணியம் பிள்ளை என்று எழுதுகிறார். அதில் சொல்வார் ஒரு வரி, இதில் நான் செய்துள்ள தவறுகள், பெற்ற அனுபவங்கள் எல்லாம் நீங்களும் கொஞ்சம் தைரியம் இருந்தால், கொஞ்சம் மீறி இருந்தால் செய்யக்கூடியவை தான். ஆனால் நீங்கள் செய்யவில்லை, நான் செய்திருக்கேன் என்று சொல்வார். அதுபோல மரணம் நமக்கு மிக பக்கத்தில் நம் தோளை உரசி கொண்டு தான் போகிறது. இந்த தோழர் தியாகு பாலகிருஷ்ணனை பற்றி எழுதும் பொழுது, அந்த அத்தியாயத்தை படிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை எத்தனை மகத்தானது என்பதை நமக்கு உணர்த்துகிறார். இந்த வாழ்வில் நாம் செய்வதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன. பாலகிருஷ்ணன் தூக்கில் தொங்கி இறந்து போனார். ஆனால் நம் வாழ்க்கையில் இந்த மகத்தான வாழ்க்கையை வீணடித்துக் கொள்கின்றவர்கள் எவ்வளோ பேர், இந்த வாழ்க்கைக்கான எந்த அர்த்தத்தையும் உருவாக்கி கொள்ளாதவர்களாக, இதற்கு இந்த வாழ்வு மிக மேன்மையானது, இந்த வாழ்வில் நாம் என்னென்னவோ செய்ய முடியும் என்று உணரக்கூடிய ஒன்றை விக்ரமாதித்தனுடைய கவிதையை துணை கலைத்தால், கரடி சைக்கிள் ஓட்டும் பொழுது, சர்க்கஸில் கரடி சைக்கிள் ஓட்டும் பொழுது நாம் நம் வாழ்க்கையை அர்த்தப்படுத்தி கொள்ள முடியாதா என்ற ஒரு விக்ரமாதித்தனுடைய கேள்வி இருக்கிறதல்லவா. இந்த வாழ்க்கையில் என்னென்னவோ ஒரு மனிதர்களால் செய்ய முடியும், அவ்வளவு சாத்தியப்பாடு கொண்டது தான் இந்த மனித வாழ்க்கை. அந்த மனித வாழ்க்கை மிக சாதாரணமாக அரசாங்கத்தால் முடித்து வைக்கப்படும் பொழுது அதை வாசிக்கக்கூடிய ஒருவனுக்கு அது தரக்கூடிய உணர்வெழுச்சி என்பது இந்த வாழ்வை மிக செம்மையாக வாழ வேண்டும் என்று. இலக்கியத்தினுடைய தலையாய பணி அதுதான். மனிதர்களை இன்னும் அது சுத்திகரிப்பது, இன்னும் விசாலமாக்குவது, இன்னும் பெரு மகிழ்ச்சியுடன், வெயில் சொன்னாரே அர்ஜுனன் போல இன்னும் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு இந்த வாழ்வை எதிர்கொள்ளச் செய்வது, அதுதான் இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான ஒன்று. அதை இலக்கியம் தோய்ந்து வாசிப்பவர்களுடைய மனதில் நிகழ்த்தும். சமீபத்தில் வந்த மற்றொரு சிறை தொடர்பான மற்றொரு புத்தகம் மதுரை நம்பியின் சிறையில் ஒளிரும் நட்சத்திரங்கள் என்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் மிக நுட்பமான ஒன்றை நம்பி எழுதுகிறார். 1970 அல்லது 80களில் சொல்கிறார், 80கள் தான். அப்பொழுது திருநங்கையை கைது செய்தால், திருநங்கையருக்கு சமூக திருநங்கை என்ற அடையாளமெல்லாம் நம் சமூகத்தில் வராத காலம், மிக மோசமான சொற்களால் அவர்களை சொல்லுகின்ற காலம், மிக இழிவான சொற்களால் அவர்களை சமூகம் வரையறுக்கின்ற காலம். நாம் போராடி நாம் எல்லோரும் கூடி போராடி ஒரு மேன்மையான இடத்திற்கு மேன்மையான சொற்களை வழங்கி இருக்கிறோம். ஆனால் 80களில் அப்படி அல்ல. அப்பொழுது ஒரு திருநங்கை கைதானால் அவரை பெண்கள் சிறையில் அடைக்க மாட்டார்கள், அவர்களை ஆண்கள் சிறையில் தான் அடைப்பார்கள். அங்கு தான் இருக்க வேண்டும். ஓரின சேர்க்கை மிகவும் கொடிகட்டி பறக்கின்ற காலம் அது. பின்னதாக நிறைய
விடுமுறைகள் கிடைத்த காலத்தில் பரோல்களும் விடுமுறைகளும் வந்த பிறகு சிறையில் ஓரினச் சேர்க்கை பெருமளவில் குறைந்தது என்று நம்பியும் தோழத்தியாகவும் சொல்கிறார்கள். ஆனால் 80கள் என்பது இன்னும் பெரிய அளவில் பரோல்களும் சிறை விடுமுறையும் கிடைக்காத ஒரு காலத்தில் ஒரு திருநங்கை சிறைக்குள் வருகிறார். பூமணி அவருடைய பெயர். பூமணி அங்கே இருக்கிறார். மிக பிரமாதமாக பாடுகிறார். அவரும் அவருடைய தோழரும் 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் பிரமாதமாக பாடக்கூடியவர்கள், நடனம் ஆடக்கூடியவர்கள். சிறையில் வந்து இருந்த காலத்தில் ஒரு ஏட்டையாக அங்கே இருக்கக்கூடிய கோயிலை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்காக முற்றிலுமாக அந்த சிறையில் அவர் இருந்த காலம் முழுக்க பாட்டு பாடி, ஒவ்வொரு நாள் மாலையும் பாட்டு பாடி சிறையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எல்லாரையும் அதற்கு ஏதாவது நிதி உதவி மாதிரி அளிக்க சொல்கிறார்கள். அதையெல்லாம் கொண்டு தான் அங்கே இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் கட்டப்படுகிறது. அவர்கள் அந்த நிதியை திரட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய தலைமை காவலர்கள் அவருடைய ஜாமீன் மனுவையை தள்ளி போட சொல்கிறார். அவர்களும் ஒத்துக்கொண்டு தங்களுடைய ஜாமீன் மனுவை தள்ளி போடுகிறார்கள். தள்ளி போட்டு தான் பின்னதாக விடுதலையாகி போகிறார்கள். அப்பொழுது நம்பி ஒரு முக்கியமான ஒரு வரி ஒன்று சொல்கிறார். ஜெயில் மேனுவலிலிருந்து சொல்கிறார். ஜெயில் மேனுவலில் குறிப்பாக ஓரினச் சேர்க்கையாளர்களை அப்பொழுதெல்லாம் கண்டுபிடித்தால் சிறையில் மிக கொடூரமான சித்திரவதைகள் நடந்திருக்கிறது. அவர்களை அடிப்பது, துன்புறுத்துவது, மிக மோசமான காரியங்களில் அவர்களை ஈடுபட செய்வது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கிறது. அப்பொழுது நம்பி பழைய பிரிட்டிஷ்காரர்களுடைய காலத்திலிருந்தே ஜெயில் மேனுவலில் இருக்கக்கூடிய ஒரு வரி ஒன்றை சொல்கிறார். அந்த வரி என்னவென்றால், ஓரினச் சேர்க்கையாளர்கள் என்று கண்டுபிடித்தால் அவர்களை பிரித்து வைக்க வேண்டும் என்றொரு வரி இருக்கிறது. ஆனால் அதை காலகாலமாக சிறை நிர்வாகம் அவர்களை 2 பேரை தனித்தனியாக பிரித்து வைத்திருப்பது என்றுதான் பொருள் கொண்டிருக்கிறது. அதனுடைய பொருள் அது அல்ல. ஓரினச் சேர்க்கையாளர் என்று கண்டுபிடித்தால் அவர்களை தனியான ஒரு சிறையில் வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த மேனுவலினுடைய ஒரு உட்பொருள். இதை ஒரு 100 வருடமாக நம்முடைய சிறையில் மிக மோசமாக அதை மொழிபெயர்க்கப்பட்டு அப்படித்தான் அது நடைமுறையில் இருந்திருக்கிறது. அப்போ இது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. எனது படிக்கும்பொழுது அப்படியே நேற்று ட்ரெயினில் வரும்பொழுது தான் அதை படிச்சுட்டு இருந்தேன். அப்படியே மனம் கலங்குது. அப்போ 100 வருட வரலாறுகளை எவ்வளோ பேர் வந்து கொடூரமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி வந்து திருநங்கைனா அவங்க பெண்கள் சிறைக்கு போயிடலாம். அப்போ ஒரு வாசிப்பின் வழியாக நம்ம அடையக்கூடிய விசாலம் என்ன, நம்ம அது எங்கே கூட்டி போகிறது? அப்போ ஒரு இந்த நம்பியுடைய புத்தகத்தை நம்ம படித்த பிறகு மதுரை சிறையை அப்படி சுலபமாக கடந்து விட முடியாது. வனவாசன் சார் இருக்கார், அவருடைய ஒரு வரி இருக்குது கடிதத்தில். பாளையங்கோட்டை சிறையில் மீதும் பறவைகள் உட்காராமலா போயின அப்படின்னு ஒரு வரி வரும் கடிதத்தில். அப்போ ஒரு சிறையை நீங்கள் அப்படி மதுரையில் வந்து அரசரடி ரோட்டில் தான் சிறை இருக்குது. மாப்பிள்ளை விநாயகர் தேட்டருக்கெல்லாம் போகணும்னா அதை தாண்டி தான் போகணும். மக்கள் போய்கிட்டு தான் இருக்காங்க தினம். ஆனால் நம்பியினுடைய சிறையில் ஒளிரும் நட்சத்திரங்களை வாசித்த ஒருவருக்கு அவ்வளவு சுலபமாக அந்த சிறையை கடந்து போக முடியாது. பிஆர் மகாதேவனுடைய தொகுப்புன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை அந்த ஆற்றை உங்களால் எப்படி கடக்க முடிகிறதுன்னு ஒரு தலைப்பில் முன்னாடி ஒரு கவிதை தொகுப்பு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அவ்வளோ சுலபமாக உங்களால் அதை கடந்து போக முடியாது. அப்படி உங்களை ஒரு இடத்தில் நிலைத்து அந்த இடத்திற்கு, அந்த சிவருக்கு பின்னால் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை உங்களை எழுத்தின் வழியாக உணர்த்துவதுதான் இலக்கியத்தினுடைய பணி. அதைத்தான் ஒரு நல்ல இலக்கியம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. வண்ணாசன் சாரை பற்றி சொல்லிட்டு கொண்டிருந்தேன். வண்ணாசன் சாருடைய ஒரு புகழ்பெற்ற மகத்தான கதை ஒன்று உண்டு, அப்பாவை கொன்றவன். அந்த கதை ஒரு பெண் குழந்தை, ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய சிறுமி, பள்ளிக்கு போகிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கா. பஸ்ஸெல்லாம் ரொம்ப கூட்டமாக வந்துகிட்டே இருக்குது. அந்த பொண்ணு அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு 40-45 வயது மதிக்க தகுந்த ஒருத்தர் வரார். வந்து அந்த பொண்ணோட பேச்சு கொடுக்குறாரு. அந்த பொண்ணு பேசுது, எங்கே இருக்க, என்ன படிக்கிற, அம்மா, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் நேரம் பேசுகிறார். பேசிட்டு அந்த பொண்ணு பதில் சொல்லுது. ரொம்ப அந்த பொண்ணுடைய தலையை லேசாக தடவி கொடுக்குறார். இன்னொரு பஸ் ரொம்ப கூட்டமாக வருது. அதில் ஏறி அந்த படிக்கட்டில் தொத்திக்கிட்டு போகிறார். அந்த பொண்ணை பார்த்துட்டே தான் போகிறார். கையசைப்பாருன்னு தான் நினைக்கிறேன், ரொம்ப முன்னாடி என்னுடைய ஞாபகத்திலேருந்து சொல்கிறேன். அப்படி அந்த பொண்ணு பார்த்துட்ருக்கோம். அந்த பஸ்ஸு போயிடும். போன பிறகு அந்த கடைக்காரர் அந்த பொண்ணுகிட்ட கேட்பார், அது யார் தெரியுமா என்று கேட்பார். அந்த பொண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லும். உங்கள் அப்பாவை கொண்டவர் அவர் அப்படின்னு சொல்லுவார் அவர். அந்த குழந்தையின் அப்பாவை கொன்ற ஒருவரால் அவர் சிறைக்கு போயிருக்கலாம், சிறையிலிருந்து வந்திருக்கலாம். கால மாற்றம் அவரை வேறு இடத்துக்கு கூட்டி வருகிறது. அந்த தான் கொன்ற அந்த
கொன்றவரினுடைய மகளிடம் அவரால் பேச முடிகிறது. பேசுவதற்கு காலம் அவரை நகர்த்தி வைத்திருக்கிறது. இதை நமக்கு வண்ணதாசன் சார் எழுதும் பொழுது நமக்கு வரக்கூடிய உணர்வு என்ன? அது நம்ம எப்படி நம் மனதுக்குள் வேலை பார்க்க, மனதை எப்படி நெசவு செய்கிறது, நெய்கிறது? தான் கொன்ற ஒருவருடைய மகளை பார்த்து பேசுகின்ற ஒருவனுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அவன் என்னவாக மாறி இருக்கிறான்? அவன் என்னவாக இருக்கிறான்? அவன் என்ன யோசித்திருப்பான்? அப்போ அப்பாவை கொன்றவனை படிக்கும் பொழுது நாம் அப்பாவை கொன்றவர்கள் அல்ல, ஆனால் அதுக்கு நிகரான குற்றங்களை இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சித்தப்பாக்களை கொன்றவர்களாக இருக்கக்கூடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்தக்கூடிய எவ்வளவு தவறுகள் இருக்கின்றன. இந்த தவறுகளையெல்லாம் நாம் எங்கு சுத்திகரிக்க முடியும்? மறுபடியும் கங்கையிலும் மதத்திலும் பாவ மன்னிப்புகளிலும் அப்படி அல்ல. மனிதர்கள் தங்களை அப்படி சுத்திகரித்து கொள்ள முடியாது. ஆன்ம ஈடேற்றம் என்ற ஒரு வார்த்தை உண்டு தமிழில். ஆன்ம ஈடேற்றமாக நாம் நம்மை அந்தரங்கமாக சுத்திகரித்துக் கொள்வது வழியாகத்தான் நாம் உண்மையாகவே ஒரு ஆன்ம ஈடேற்றத்தை அடைய முடியும். ஆன்ம ஈடேற்றம் என்பதை நமக்கு ஒருபொழுதும் கடவுளார்களால் வழங்க முடியாது. கலையும் இலக்கியம் தான் நமக்கு வழங்க முடியும். அதன் வழியாகத்தான் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியும். முத்துலிங்கத்தினுடைய தில்லை அம்பல பிள்ளையார் கோவில் என்ற ஒரு கதை உண்டு. என்னை வாழ்க்கையில் அப்படி உலுக்கிய இடுக்கிட வைத்த ஒரு சொன்னால் ரொம்ப சம்பிரதாயமான வார்த்தைகளாக இருக்கும். அப்படியே நான் திகைச்சு போயிட்டேன். அந்த நாள் முழுக்க என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை அப்படின்லாம் சொல்லலாம். அந்த கதைக்கு நான் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அப்படி சொற்கள்லாம் நம்ம ஊரில் ரொம்ப அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப வருஷமாக நிறைய சொற்களை நம்ம நினச்சிட்ருக்கோம். இந்த வாழ்க்கையில் பிராய்லர் கடையில் தான் ஒரு வாரமும் ஒரு ஆயிரக்கணக்கான கோழிகளை கொள்கிறோம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோழிகளை கொள்கிறோம், ஆடுகளை வெட்டுறோம்னு வார்த்தைகளையும் நம்ம தொடர்ந்து கொண்டுக்கிட்டே இருக்கோம். வார்த்தைகளை அர்த்தமற்றவைகளாக நம்ம ஆக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த தில்லையம்பல பிள்ளையார் கோயில் என்பது முத்துலிங்கத்தினுடைய மேதமை மிக்க கதைகளில் ஒன்று. ஒரு வீடு யாழ்ப்பாணத்தில், அவங்க அன்னைக்கு ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போகணும். அவர்கள் போன அன்று அவர்கள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய சின்ன பொண்ணுனா வண்ணதாசன் சார் கதையில் நிலையில் வரக்கூடிய பொண்ணு, அந்த வயசில் இருக்கக்கூடிய பொண்ணு தான் வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு. கடுமையாக எல்லா பேரும் தேடுறாங்க. அந்த பையன் கதை சொல்லி ஒரு சின்ன பையன், அவங்க அப்பா சித்தப்பா எல்லா பேரும் தேடி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கே இந்த பையன் வயசு தான். அந்த பையனுக்கு 10 வயசுனா அந்த பொண்ணுக்கு 12 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அந்த பொண்ணை பிடிச்சி அடித்து வீட்டில் கொண்டு வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டே இருக்கணும். வேலைக்கு பயந்து தான் அந்த பொண்ணு போகுது. அப்புறம் அன்னைக்கு அடுத்த நாள் போய் அவங்க எல்லாரும் ஒரு காரில் கிளம்பி அந்த கோயிலுக்கு போகிறதா திட்டம். இந்த காரில் போகிறப்ப என்ன, அவனுக்கு இந்த கதை சொல்லின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன பையனுக்கு 10 வயசு பையனுக்கு ஒரு தம்பி இருப்பான், ஒரு 6 வயது. அவனுக்கு என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, காரில் ப்ளஸர் காரில் ப்ளைம் அம்பாசிடர் காரில் போகிறப்ப அண்ணன் ஜன்னலோர சீட்டில் உட்காந்துருப்பான். திரும்பி வரும்போது தம்பிக்கு அண்ணன் கொடுக்குறதா சொல்லியிருக்கான். இப்படி 2 பேர்த்துக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அப்புறம் அந்த கோயிலுக்கு போவாங்க. அங்கே வழக்கமாக நடக்கக்கூடிய வழிபாடுகள் விஷயங்கள்லாம் நடந்து, வழக்கமாக எப்பயுமே முன்னாடிலாம் கோயிலுக்கு போனால் சாவகாசமாக தானே திரும்பி வர பழக்கம் இருந்துச்சு. இப்போ மாதிரி இல்லை, உபர்லேயோ ஓலோலையோ போகிறது இல்லை, நிதானமாக தானே வருவோம். அப்போ இருந்து படுத்து அவங்க வீட்டில் எல்லோரும் படுத்துடுறாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு, சடங்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த அண்ணனும் தம்பியும் அந்த கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த குளத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது தம்பி அந்த தண்ணியில் விளையாண்டு அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா அந்த பையன் அண்ணன் காப்பாற்றணும். அப்படியே ஒரு கணம் அப்படியே அவன் தயங்குறான். அப்படியே காப்பாற்றுறதுக்கு ஒரு குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குரூரமானது. அப்புறம் ஓடியே போய் இங்கே எல்லா பேர்ட்டையும் சொல்கிறான். எல்லா பேரும் வர்றாங்க, தண்ணிக்குள்ளே தாவுறாங்க. அதுக்குள்ளே இந்த தம்பி இறந்து போயிட்டான், தண்ணிக்குள்ளே முங்கி இறந்து போயிட்டான். அப்புறம் அழுது எல்லா பேருமே கிளம்பி வருவாங்க. வரும்பொழுது முத்துலிங்கம் ஒரு வரி எழுதுவார். வரும்பொழுது அந்த ஜன்னலோர இருக்கையை அவன் தம்பிக்கு தர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியும். நம் வாழ்க்கையில் நாம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதிர்கொண்டிருக்கோம். இந்த மாதிரியான சின்ன குற்றங்கள், ஒருபொழுதும் நிரூபிக்க முடியாத குற்றங்கள் இப்படி நிறைய இருக்குது நம்ம வாழ்க்கையில். அநேகம் சின்ன குற்றம். கொலை செய்திருக்கிறோமா? ஆமாம் செஞ்சுருக்கோம். நேராக கத்தி எடுத்தெல்லாம் குத்தலாம் இல்லை, ஆனால் பண்ணியிருக்கோம். அவ்வளோ குரூரமாகத்தான் இந்த மனம் இயங்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இது என்னை கிட்டத்தட்ட சிலுவையில் ஏற்றுற மாதிரியான ஒரு கதை. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் என் வாழ்க்கையில். தனிப்பட்ட முறையில் அப்படி நான் செய்யலை. ஆனால் எனக்கு என் வாழ்க்கையில் ஒன்று நடந்துச்சு.
என் தம்பி வந்து கேந்திரிய வித்யாலயில் படித்தவன். என் தம்பிக்கு தமிழ் தெரியாது, சுத்தமாகவே தமிழ் தெரியாது. கேந்திரிய வித்யாலயில் என்ன தமிழ் தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆனால் என் தம்பிகிட்ட நான் எப்போயுமே தமிழ் படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அவன் சும்மா அந்த சென்னை தொலைக்காட்சியெல்லாம் அப்போ படிக்கும்போது பார்க்கும்போது அடுத்த நிகழ்ச்சி சில நிமிடங்களில் தொடரும்னா அவன் சும்மா படிப்பான். விளம்பர இடைவேளைக்கு பிறகுன்ற மாதிரிலாம் படிப்பான். அதெல்லாம் அவனுக்கு படிக்க தெரியாது. அப்போ அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், படி அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் மதுரையில் இருக்கேன். அப்புறம் அப்படி ஒரு முறை ஒரு அரைப்பரிசை லீவுக்கு போனப்போ என் தம்பிகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்ப அந்த 92 பிப்ரவரியில் என் தம்பி அப்போ கேனார், சென்னையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இவ்வளோ பெருசெல்லாம் ஆகலை. கேனாருக்கு பிறகு நெசப்பாக்கம்லாம் போயிட்டிங்கன்னா முழுக்க கிராமம். அதை தாண்டி போனீங்கன்னா போரூர் ஏரி வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு காலம். அப்போ என் தம்பி போய் போரூர் ஏரியில் குளிக்க போகிறான். அவன் என்ன 2-3 நண்பர்கள் சேர்ந்து குளிக்க போகிறாங்க. சின்ன பையன் தான் எல்லா பேருமே. என் தம்பிக்கு 15 வயசு. அதில் அவன் நண்பர் ஒருத்தர் குளத்தில் விழுகிறான். போய் காப்பாற்ற போகிறான். காப்பாற்ற போனால் என் தம்பி இறந்து போயிடறான். 2 பசங்களுமே இறந்து போயிடுறாங்க. இறந்து போய் அப்புறம் நாங்கள்லாம் மதுரையிலேருந்து போனோம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிந்த பிறகு இந்த மாதிரியான வீடுகளில் ஒரு பொறுப்பு ஒருவருக்கு கொடுக்கப்படும். அது என்ன பொறுப்புனா, அந்த இறந்து போன நபருடைய பொருளை எல்லாம் எடுத்து ஒருவர் அகற்ற வேண்டும். அது செய்வதற்கு ரொம்ப பெரிய மனதிட வேண்டும். அவர்களுடைய உடை, புத்தகங்கள், செருப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் வெளியில் போடணும். அது மிக கொடூரமாக எங்கள் வீட்டாரனுடைய முடிவின் அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நான் தான் அவனுடைய புத்தகம், பை எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுக்கிறேன். புத்தகம்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது செல்ஃபில் ஒன்று பார்த்தேன். இறந்தப்போ அழுததை விட அப்போ தான் கூடுதலாக அழுதேன். அதில் ஒரு புத்தகம் இருந்துச்சு, தமிழ் அரிச்சுவடி படிக்கிறதுக்கான புத்தகம் ஒன்று இருந்துச்சு உள்ள. நான் அவன் இறந்தப்போ அழுததை விட அப்போ கூடுதலாக அழுதேன். எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ சொல்லும்போது என்னால் அந்த இடத்துக்கு போக முடியும். ஏதோ ஒரு இடத்துல என் தம்பி நான் சொன்னதை மதித்து அண்ணன் சொல்லிட்டு போயிருக்கான், தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிகரான அனுபவத்தை தில்லையம்பல பிள்ளையார் கோயில் எனக்கு தந்துச்சு. இலக்கியம் இதை தான் செய்யணும். இலக்கியத்தினுடைய வேலை இதுதான். நான் பொதுவாக மேடையில் அவ்வளோ உணர்ச்சி வசப்படுறதில்ல, இருந்தாலுமே பொதுவாக உணர்ச்சி வசப்படுறதில்ல. ஆனாலும் என் தம்பியோடு தில்லையம்பல பிள்ளையார் கோயில் அப்படி எனக்கு அந்த கதை என்னை பாதித்தது. என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் மாத்திரமல்ல, அந்த கதையை நீங்கள் இன்றைக்கு ராத்திரி எடுத்து படித்தீர்கள், இதே அனுபவத்தை ஒரு சொட்டு குறையாமல் உங்களுக்கு அந்த அனுபவத்தை தரும். அதுதான் எழுத்தினுடைய வலிமை. இங்கிருந்து ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குமா கோயில்பட்டியினுடைய அடையாளங்களில் ஒன்றான தமிழ்ச்செல்வனுடைய ஒரு கதை உண்டு. அந்த கதையினுடைய தலைப்பை கடைசியாக சொல்லுவோம். அந்த கதை எப்படி தொடங்கும் அப்படின்னா, ஒரு பையன், இளைஞன், 25 வயசு இருக்கும். அவன் அன்னைக்கு தான் வேலைக்கு போகிறான். அவனுடைய மன ஓட்டத்தில் தான் கதையே தொடங்கும். இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் கூட ரசனையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காரு, திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு நம்மளை போட்டு படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தீப்பெட்டி ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகணும். கிளம்பி தீப்பெட்டி ஆஃபீஸ்க்கு முதல் நாள் வேலைக்கு போகிறான். போனால் அவனுக்கு தீப்பெட்டி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி தீப்பெட்டி ஆஃபீஸை பற்றியெல்லாம் சில சித்திரங்கள்லாம் அவனுக்கு இருக்குது. ஏன்னா சாயங்காலத்தில் அந்த தீப்பெட்டி ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய பெண்கள், அதில் சில அழகான பெண்களும் அவங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான வசீகரமான கற்பனைகள்லாம் இருக்குது. அவன் அந்த தீப்பெட்டி ஆஃபீஸ் போனால் முதலாளி வேலை கொடுக்குறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். வேலை நடந்துகிட்டே இருக்குது. திடீர்னு 3 மணி ஆயிடுது. என்னப்பா நீ சாப்பிட்லையான்னு கேட்குறாரு. சாப்பிட்டு வந்துருப்பா அப்படின்றாரு. 3:30 திரும்ப உடனே வர்றான். அங்கேயே சாப்பிட்றான். திரும்ப அப்படி போது ஒரு 5:30 மணிக்கு ஃபேக்ட்ரியில் தீப்பெட்டி ஆஃபீஸில் வேலை பார்க்குற பெண்கள்லாம் சம்பளம் வாங்க வர்றாங்க. வந்தால் அவங்க அங்கே வரும்பொழுது இவனால் அந்த மருந்தினுடைய வீச்சத்தை தாங்க முடியலை. எந்த பெண்களை அவன் ரோட்டில் போகும்போது ரொம்ப வசீகரமாக அழகாக பார்த்தானோ அந்த பெண்களை எவ்வளோ தூரத்தில் அவனால் அப்படி பார்க்கவே முடியலை. அவனுடைய பெரிய கற்பனை சித்திரம் செதறுதங்க. வந்து அவங்கெல்லாம் சம்பளத்தை வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போன பின்னாடி திரும்ப வேலை பார்த்துட்டே இருக்கான். அப்படி ஆயிடுது 9:30-10 மணி. திடீர்னு முதலாளி அவன் இருக்கதே மறந்து போயிட்டார். திடீர்னு திரும்பி பார்த்தீங்கன்னா, பாட்டி வீட்டுக்கு போகலாம்லையா அப்படின்றாரு. சரி போயிட்டு வா, காலையில் சீக்கிரமா அப்படின்றாரு. 10 மணி சைக்கிளை ஓட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். இந்த மாதிரியான வேலை செய்தவர்கள் இல்லை, இந்த மாதிரியான வேலைகள் இப்படி கடைகளிலோ நிறுவனங்களிலோ வேலை பார்த்தவர்களுக்கு ஒரு அனுபவத்தை எல்லா பேரும் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த அனுபவம் மிக கொடூரமான ஒரு அனுபவம். என்னென்னா,
நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டில் இருக்க அத்தனை பேரும் தூங்கியிருப்பாங்க. அதை தாங்கவே முடியாது. ஒருத்தருக்கு கூட நம்ம வரணுன்ற ஒரு எண்ணம் கூட இல்லையா அப்படின்னு தோணும். வீடு விளக்கணைச்சி இருக்கும். நான் நிறைய நாள் மதுரையில் ஜெராக்ஸில் வேலை பார்க்கும்போது எத்தனையோ நாள் அதை அனுபவிச்சிருக்கேன். வீடு அது வாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும். அது தரக்கூடிய துக்கம் தாங்க முடியாது. அப்போ அவன் அது மாதிரி வரும்பொழுது பார்த்தா வீடு விளக்கெல்லாம் அணைச்சி அப்படி இருக்குது. ரொம்ப அப்படியே அவனுக்கு துயரமாக இருக்குது. வீட்டு கதவை தட்டுறான். டம்முன்னு தட்டுறான். 2 தடவை அம்மா அம்மா அப்படின்னு தட்டினவன் 3ஆவது தடவை கையை ஓங்கினவன் அப்படியே கையை நிப்பாட்டிட்டான். ஒரே ஒரு வரி தான் அதுக்கு பிறகு வரும். அப்பா மாதிரியில் கையை தட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதைக்கு தலைப்பு அப்பாவின் பிள்ளைகள் அப்படின்னு தமிழ் செல்வன் வச்சுருப்பார். உலகம் பூரா 10 நிமிஷமா? ஓகே தம்பி, முடிச்சிருவோம். உலகம் பூரா எந்த மொழியில் மொழிபெயர்த்தாலும், இது ரஷ்யாவில் நீங்கள் மொழிபெயர்க்கலாம், உஸ்பெஸ்கிஸ்தானில் படிக்கலாம், அமெரிக்காவில் படிக்கலாம், மனிதர்களை மனிதர்களாக அல்லாமல் அவர்களுடைய மனிதர்களுக்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் பிழிந்து எடுத்துட்டு சக்கையாக தான் அவர்களை இந்த வாழ்க்கையை அனுப்புது. காரல் மார்க்ஸ் அந்நிய மாதலை பற்றி பெரிய கட்டுரைகள் எழுதியிருக்கார். ரொம்ப முக்கியமான கருத்தாக்கம். எஸ்விஆர் அதை பற்றி 400 பக்கத்தில் புத்தகம் எழுதியிருக்கார். மனிதர்களை உழைப்பு என்ன செய்கிறது, கடும் உழைப்பு எந்த விதமான, அவர்களுக்கு அதில் எந்த அடையாளமே அற்ற உழைப்பு அவர்களை என்ன செய்யுது அப்படின்றத பற்றி அவ்வளோ பிரமாதமாக. ஓ அப்படியா? சீட்டு வந்தாலே நேரத்தை குறைச்சிங்கன்னு சொல்லலை. இதில் நேரம் கூடுதலாக எடுத்து பேசணுன்ற மாதிரியான பெருங்கருணையை மாரிராஜா கொடுத்துருக்கார். வெயிலுக்கு நன்றி. அப்போ இந்த கதை அந்நிய மாதலில் எஸ்விஆர் 400 பக்கத்தில் இருப்பார். மார்க்ஸ் பயங்கரமாக அந்நிய மாதலை பற்றி சொல்ற ரொம்ப வசீகரமான கருத்தாக்கம் அது. ஏன் மனிதர்களுக்கு வேலை பிடிக்கலை, வேலை மேலே ஏன் எவ்வளோ வெறுப்பு. இங்கே சாப்ளின் படம் பார்த்தவங்க நிறைய பேர், மாடர்ன் டைம்ஸ் பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. முதல் காட்சியை ஒரு கம்பெனியில் வெறும் அந்த போல்ட்டு நெட்டை மட்டும் திருகிறது மட்டும்தான் சாப்ளினுடைய வேலை. அப்படி சாப்ளின் வெளியில் எங்கே ரவுண்டாக இருக்கோ எல்லாத்தையும் திருக ஆரம்பிச்சிருவார். அப்போ பயங்கர உச்சபட்சமான ஒரு காட்சி வச்சுருப்பார் சாப்ளின். ஒரு அம்மா கவுன் போட்டு அந்த கவுனில் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த அம்மா ஒரு பார்வை பார்ப்பார், அந்த அம்மா ஓடிடும் தாவி. ஆக மனிதர்களுக்கு இந்த அந்நிய மாதல் எங்கேருந்து உருவாகுது? தங்களுடைய உழைப்பின் மீது எந்த விதமான அவர்களுக்கு பந்தம் இல்லை. இது அந்நிய மாதலுடைய கருத்து. இந்த அந்நிய மாதலை ஒரு கலையாக ஒருவர் எழுதினாரே, ஆனால் அதுதான் சா. தமிழ் செல்வனுடைய அப்பாவின் பிள்ளை. மகத்தான கதை. மார்க்சியத்தை ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் விளக்கலாம் வேணாம். இந்த கதையை மட்டும் வச்சு ஒரு 3 மணி நேரம் பேசலாம். தமிழ் செல்வன் மீது எப்பொழுதுமே எனக்கு இருக்கக்கூடிய பெரும் மரியாதைகளில் ஒன்று இந்த கதையின் வாயிலாக. அவர் இன்னும் நல்ல கதைகள் எழுதியிருக்கார். இந்த கதை மேலே எனக்கு அவ்வளோ பெரிய மரியாதை. வேறு யாராவது அப்பாவின் பிள்ளைகளை பற்றி பேசுகிறாங்களான்னு தெரியல, உங்கள் அமைப்பு சார்ந்து பேசுவாங்க. எனக்கு எப்பொழுதுமே தமிழினுடைய ஒரு மகத்தான கதையில் ஒன்றாக நான் அப்பாவின் பிள்ளையை வைப்பேன். இப்போ வாசிப்பு இதுதான் மனிதர்களுக்கு செய்ய வேண்டியது, மனிதர்களுக்கு நிகழ்த்த வேண்டியது. இந்த வாழ்க்கையில் துயரம் நிரந்தரம், அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. புத்தர் சொல்கிறார், ஆமாம், துயரத்தை மனிதர்கள் தவிர்க்கவே முடியாது. பிறந்துட்டோம்னா இறக்கணும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. லூசனுடைய ஒரு புகழ்பெற்ற சீன கவிஞர் லூசனுடைய ஒரு புகழ்பெற்ற சம்பவம், ஒரு சின்ன சம்பவம் துணுக்கு மாதிரி சொல்வார். லூசன் ஒரு பையனுக்கு பிறந்தநாள் போகணும். சீன மரபில் ஒரு குழந்தையை வாழ்த்தும் பொழுது இந்த குழந்தை இதாவார், அதாவார், இன்ஜினியர் ஆவார், டாக்டர் ஆவார், என்ன வேணாலும் அப்படி சொல்லி வாழ்த்துகின்ற ஒரு மரபு இருக்குது. அப்போ லூசூன் அந்த வரிசையில் நிற்கிறார். அப்போ லூசூன் சொல்வார், முன்னாடி போயிட்டு இருக்க பூரா என்னென்னமோ சொல்கிறான், ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், அது உறுதியாக அந்த பையன் வாழ்க்கையில் நடக்கும். என்னது? அந்த பையன் ஒரு நாள் சாவான். இதை சொல்ல முடியாது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் சொல்ல முடியாத விஷயங்கள்னு ஒன்று இருக்குது. இதையெல்லாம் சொல்வதற்கு தான் இலக்கியம். நம்மளை கீறி உடம்பை பூரா கீறி, இந்த இஸ்லாமிய பண்டிகை ஒன்று இருக்குமே, உடம்புல அடிச்சுக்கிடுவாங்களே, ரத்தமாக உடம்பு பூரா இருக்குமே, அப்படி நம்மை அடித்துக் கொள்வதற்கு, நான் அடித்துக் கொள்வதெல்லாம் நேரடியாக ரத்தம் வர போகிறதில்ல, ஆனால் நம்மை அப்படி அடித்துக் கொள்வதற்கும் அப்படி பார்த்து கொள்வதற்கும் தான் நமக்கு இலக்கியம். அதுக்கு தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி புக் பிரம்மான்னு ஒரு லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் பெங்களூரில் நடந்துச்சு. அப்போ அதில் பிரகாஷ்ராஜ், நடிகர் பிரகாஷ்ராஜ் வந்திருந்தார். அவர் கவிதை வாசித்தார் அங்கே. அப்போ கவிதை வாசிக்கும் போகும்போது நான் இயக்குனர் வசந்த் சார்லாம் நின்றுட்டு இருந்தோம். அப்படி வசந்த் சாரை பிடிச்சி கொஞ்சினார். கொஞ்சி, செல்லம் கவிதை வாசிக்கிறேன் செல்லம் வந்துரு அப்படின்னார். நான் சொன்னேன், என்ன சார் த்ரிஷாட்டை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறார், கில்லியில் சொல்லிட்டு போகிற மாதிரின்னு. வசந்த் சார், ஏன்னா அவரை தொடக்க காலத்தில் அவரை ஆசையிலெல்லாம் நல்ல பாத்திரம் கொடுத்தவர். அந்த கவிதை வாசிப்பில் பிரகாஷ்ராஜ்
ஒரு வரி சொன்னார். ஒரு பெரிய ஞானத்தை தரக்கூடிய வரி. அந்த வரி என்னன்னா, நம்ம நம்ம வாழ்க்கையிலங்க சாகிறதுக்குள்ளே செத்துறக்கூடாதுங்க அப்படின்னு ஒரு வரி சொன்னார். ரொம்ப அப்படியே நெஞ்ச கீறி இங்கே எழுதி வச்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம சாகிறதுக்குள்ளே செத்துறக்கூடாது. அதுதான் இங்கே பிரச்சனை. மனிதர்கள் வாழும் பொழுதே செத்துடுறாங்க. நிறைய பேர் வரும். உலகத்தில் யார் அழகாக இருக்கா? கலைஞர்கள், அறிவாளிகள். இந்த வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்கிறவங்களுக்கு முதுமை கிடையாது. அவங்க முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இன்னும் போக 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 அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க முகம் இன்னும் அழகாது. காரல் மார்க்ஸை இயல்பான இளமை கால காரல் மார்க்ஸை பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. அவர் அவ்வளோ ஒன்றும் அழகானவர் இல்லை. கொஞ்சம் மணிவண்ணன் மாதிரி தான் இருப்பார். அவருடைய அறிவு பெருகி 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 அவருடைய 70 வயசில் தத்துவ காட்டில் தனித்த ஒரு சிங்கமாக அப்படி இருக்கிறார். இதே திருநெல்வேலியில் நான் தோப்பாவை சொல்லுவேன். அப்படியே அழகாகும் அந்த முகம். அப்படி முன்னாடி முடி அப்படி விழுகும். அப்படி தூக்கி அப்படி விட்டுட்டு தான் பேசுவார். சாம்ராஜ் அப்படின்னு ஒரு தம்ம ஒன்று அடிப்பார். அப்போ அது எப்படி வருது அந்த அழகு? அந்த அழகு அறிவிலிருந்து வருது. இலக்கியம் மனிதர்களை அப்படித்தான் செய்யும், வசீகரமாக்கும். புத்தர் சொல்கிறார், ஆமாம் துயரம் நிரந்தரம், மரணம் நிச்சயம். ஆமாம் மரணம் நிச்சயம். நம்ம பிறந்துட்டோம்னா வயதாகும். ஆமாம் வயதாகும். அப்புறம் நோய் வரும், நோய் வரும். அப்புறம் நம்ம கூட இருக்கவங்களாம் செத்து போயிடுவாங்களா? ஆமாம், நீங்கள் உங்களுடைய என்னுடைய 20-30 வயசு வரைக்கும் நம்மளுக்கு துயரம் ரொம்ப குறைவு. ஏன்னா நம்ம கூட இருக்கவங்கலாம் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் 30-40 ஆக 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 உங்களுக்கு பிடித்தமானவர்கள் உங்களை விட்டு விட்டு போய்கொண்டே இருப்பாங்க. அது மாதிரியான துயரம் வேறு என்ன இருக்குது வாழ்க்கையில்? நம்மளுடைய எல்லாருடைய மனோபாவம் என்ன? எகிப்தில் இருக்கக்கூடிய பரவா மன்னர்கள் மாதிரி. பரவா மன்னர்கள் ரொம்ப கொடூரமானவர்கள். அவங்க செத்து போன பிறகு அவங்க கூட எல்லா பேரும் வரணும், எல்லா பேர்த்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வேலைக்காரர்கள் அவ்வளோ பேர்த்தையும் சேர்த்து உள்ளே வச்சு புதைச்சிட்டாங்க. ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு விருப்பம் இருந்திருக்கு. வாங்க எல்லா பேரும் போவோம் அப்படின்னு சொல்லி ஜெயமோகன் சார் கூட சொல்லுவார். நானும் அப்படி போகும்போது ஒரு 10-20 பேரை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் எனக்கு பிரியமான நண்பர்கள் அதில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடலூர் சீனெல்லாம் உறுதியாக இருப்பார் அதில். ஆக அப்போ இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆமாம் இதெல்லாம் நிரந்தரம். இந்த 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 மரணம், இந்த துக்கம், மூப்பு, நோய் எல்லாமே வரும். சரி, எல்லாமே வரும். இது எனக்கு மட்டும்தானா? இலக்கியம் உங்களுக்கு ஒன்று சொல்லும். என்னன்னா, இந்த உலகத்தில் நடந்து கொடுக்கக்கூடிய எல்லா துயரமும் உனக்கு மாத்திரம் அல்ல, இது மனித குலத்திற்கு நிரந்தரமானது. சரி, மனித குலத்துக்கு நிரந்தரமானது அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யலாம்னா, இதுக்கு நடுவில் எப்படி வாழ்கிறது அதான் முக்கியம். அதான் சாகிறதுக்குள்ளே செத்துறக்கூடாதுன்றது. எப்படி செம்மையாக வாழலாம் அப்படின்றத கண்டறிவது. ஒருவன் இந்த வாழ்க்கையில் வசீகரமாக வாழணும், மிக அர்த்தத்தோடு வாழணும், அல்லது அழகியலோடு வாழணும் அப்படின்னா அவன் இலக்கியத்துக்கு வந்து தான் தீரணும், வாசித்து தான் தீரணும். வேறு வழியே கிடையாது. வாசிக்காதவர்களுக்கும் வாசிப்பவர்களுக்கும் என்ன வேறுபாடு? 2 பேர்த்துக்கு ஒன்றும் ஸ்கேன் பண்ணியெல்லாம் 2 பேருடைய இதில் கூடுதலான இதயம் துடிக்குது இப்படிலாம் ஒன்றும் நிரூபிக்க முடியாது. அப்போல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் வாசிப்பவர்கள் இந்த வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்துல ஒரு டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்குறாங்க. அப்போ இந்த வாழ்க்கையை பாரதிய துணை கலசம்னா நிறைய வெயில் பாரதியை நிறைய சொன்னார். பாரதியினுடைய மிக அருமையான ஒரு வரி இருக்குது, லீலை இவ்வுலகு. அவ்வளவுதான். இந்த வாழ்க்கை லீலை இவ்வுலகு. இந்த லீலை இவ்வுலகுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் செய்கிறோம், எப்படி இருக்கோம், எப்படி இருக்கலாம், எப்படியெல்லாம் இருக்கலாம். அப்படி இருப்பதற்கு நமக்கு இலக்கியம் கற்றுக் கொடுக்கும். இந்த வாழ்க்கை இன்னும் செம்மையாக அர்த்தபூர்வமாக பிற மனிதருக்கு இன்னும் பெரும் உந்துதலை தரக்கூடியவர்களாக, பிற மனிதர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவதற்கு இலக்கியம்தான் நமக்கு உதவும். இலக்கியம்தான் நம்மளை சுத்திகரிக்கக்கூடிய கருவி. வேறு ஒன்றுமே கிடையாது. பெரியசாமி தூரனுடைய ஒரு புல்வற்ற வரி இருக்குது, என்னை ஒரு பாட்டாகவே மாற்றிவிடு அப்படின்னு பெரியசாமி தூரன். என்ன வரிங்க அது? என்னை ஒரு பாட்டாகவே மாற்றிவிடு. இலக்கியம் ஒருத்தனை பாட்டாக மாற்றும்னா மாற்றும். வெயில் அனுபவித்திருப்பார் ஒரு கவிஞராக. பித்து பிடித்த மனநிலைகளை எவ்வளவு நாள், எத்தனை ராத்திரி ஒரே ஒரு வரி எடுத்துக்கிட்டு கையில் ஏந்திக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாமா? ஆமாம், போயிட்டே இருக்கலாம். வண்ணாசன் சார் இருக்கார், அவருடைய மகத்தான பிரெயிலில் ஒரு பிரார்த்தனைன்னு ஒரு கவிதை இருக்குது. என்னை பைத்தியம் பிடிக்க வைக்கக்கூடிய கவிதைகளில் ஒன்று அது. கதிராடும் இளவையிலில் காற்றாடும் சோலையிலே பாட்டெழுதும் மௌனத்தில் சர்ச்சை ஆழ்ந்திருக்க அங்கு ஆளுயர பீடமில்லை, அலங்கார படங்கள் இல்லை. பாதிரியார் பைபிளுடன் 10 விரல் ஆர்கனுடன் காத்திருக்க வந்தார்கள் கைப்பிரம்பில் காலசைவில் கண்படைத்த பாடகர்கள். அவர்கள் பாட்டெல்லாம் சித்திரங்கள். பியானோவில் ஒரு பாட்டை போட்டாங்க, பூரா அப்படியே ஓவியம்தான். அப்போ இந்த கவிதை தரக்கூடிய பரவசம் என்ன? மகத்தான பரவசம். இதை வச்சுட்டு ஒருத்தர் வாழலாமா? வாழலாம், தாராளமாக இந்த வாழ்க்கையை வாழலாம். அப்படி உங்களுடைய வாழ்க்கையினுடைய சாரத்தை பிழிந்து தரும் இலக்கியம். கவிதை தான் அதனுடைய தலையாயது. கவிதையினுடைய பணி என்ன? கடவுள் தூங்கும்போது கவிஞன் விழிக்கணும். ரொம்ப பிரச்சனை என்னென்னா, இப்போ கடவுள் ரொம்ப ட்ரௌசியாகவே இருக்கார். தூக்க மாத்திரை போடுறாருந்தாலும் ரொம்ப தூங்கிடுறார். அப்போ கவிஞர்களுக்கு கூடுதலான பணி இருக்குது. கவிஞர்கள் இந்த வாழ்க்கையை ரொம்ப அர்த்தப்படுத்தி தர வேண்டிய பொறுப்பு இருக்குது. வெயிலுக்கு ரொம்ப கூடுதலான பொறுப்பு இருக்குது.
ஆக இலக்கியத்தினுடைய வேலை அதுதான். ஒரு யுவனுடைய ஒரு கவிதை இருக்கும், ரொம்ப முக்கியமான கவிதை. என்னை எப்பொழுதுமே வாழ்க்கையினுடைய இந்த நிதர்சனத்தை சொல்லக்கூடிய கவிதைகளில் ஒன்று. கொக்கு கொக்கென்று அறிந்த பொழுது வயது 3ஓ 4ஓ. கொக்கு கொக்கென்று அறிந்த பொழுது வயது 3ஓ 4ஓ. கொக்கென்றால் வெண்மை என, கொக்கென்றால் பறத்தல் என பின்னால் கற்றேன். கொக்கென்றால் வெண்மை என, கொக்கென்றால் பறத்தல் என பின்னால் கற்றேன். வேலையோ வெயிலோ வார்த்தையோ வன்முறையோ, வேலையோ வெயிலோ வார்த்தையோ வன்முறையோ உறுத்தும் பொழுது கொக்கு மிருதுவென உணர்ந்தது. அவரவர் வழியில் வளர்கிறோம், அடுத்து கொக்கு என்னவாகும் என்ற மர்மம் உடன் தொடர. நம்ம வாழ்க்கை முழுக்க மாறிட்டே இருக்கு. இந்த மாற்றம் எல்லாமே இயல்பு, தோன்றுவதும் மறைவதும் பிரபஞ்சத்தினுடைய விதி. இது ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இலக்கியம் சொல்லிருச்சுன்னா, இலக்கியத்தினுடைய புரிஞ்சிருச்சுன்னா, அப்புறம் அவனுக்கு மரணம் துக்கமே இல்லை. ஒரு அச்சுதன் அக்கீமோட ஒரு கவிதை இருக்குது, அச்சுதன் அக்கீதமோட ஒரு கவிதை இருக்குது மலையாளத்தில். வெளிச்சம் துக்கமான உண்ணி, தமசல்லோ சுகப்பிரதம். வெளிச்சம் துக்கம், இந்த வெளிச்சம் கொஞ்சம் துக்கம் தான், என்ன அதில் நான் என்னோட இயல்பு இருக்க முடியாது. இருட்டு மகிழ்ச்சி, இருட்டு தான் மகிழ்ச்சி அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். அப்போ நம்மை இந்த வாழ்க்கையை எப்படி என்ன செய்யலாம், எப்படி இருக்கலாம் என்பதை, இந்த வாழ்க்கை அப்படி எந்த இதில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கோடான கோடி மனிதர்களுக்கு உண்டானதான். எனக்கு முன்னாடி கோடி பேர் செத்து போயிருக்கேன், எனக்கு பின்னாடி கோடி பேர் சாக போகிறான். இதில் நடுவில் வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கண்ணி தான் நான் அப்படின்னா, அதை இலக்கியம் தான் தரும், வேறு எதுவுமே தெரியாது. யாருக்காவது இந்த வாழ்க்கையில் இருப்பியல் கேள்வி இல்லைன்னு நினச்சாங்கன்னா, இருப்பியல் கேள்வியில் எனக்கு இல்லைன்னு சொன்னாங்கன்னா, அவங்கள நான் இலக்கியத்தை துணை கலைத்து அவங்க வீட்டு மொட்டை மாடியில் போய் படுக்க சொல்லுவேன். கொஞ்ச நேரம் நட்சத்திரத்தை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருங்க, உடனடியாக இருப்பியல் கேள்வியில் வந்துடும். நான் யார், எங்கேருந்து வந்தேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த இருப்பியல் கேள்வி வரும்பொழுது தான் இலக்கியம் கூட்டிகிட்டு போய் உங்களை போய் தலையெல்லாம் தடவை கொடுத்து, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லோரும் இப்படி தான் வந்தோம், எல்லோரும் இப்படி தான் இருந்தோம், இப்படி தான் போக போகிறோம்னு சொல்லும். இந்த உண்மையை நம்மளுக்கு சொல்வதற்கு மத நூல்களோ அல்லது மத சாமியார்களோ அல்லது கடவுளார்களோ நமக்கு கொடுக்க முடியாது. இலக்கியம் மாத்திரம்தான் நம்மளுக்கு கொடுக்கும் துயரங்களை எதிர்கொள்வதற்கு. சமஸ்கிருதத்தில் அர்த்தம்ன்ற ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா பாதி. அதான் சமஸ்கிருதத்தில் வரக்கூடிய அர்த்தம்ன்ற சொல்லுக்கு. அர்த்தம்னா பாதி. ஆமாம், இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயமே பாதி தான் சொல்லப்படுது. அந்த மீதி பாதியை பூர்த்தி செய்வதற்கு தான் இலக்கியம். இந்த வாழ்க்கையில் நம்ம சொல்லக்கூடிய பல விஷயங்கள் பாதி தான் சொல்லப்படும். இந்த இருக்கார் என்னுடைய ஆசான், கட்டுப்படியாவதை காட்டுவது வாழ்க்கை, விட்டு விடுதலையாவது அவரவர் வேட்கைன்னு ஒரு வரி கவிதை முடியும். அது மாதிரி தான் பாதி தான் அது சொல்லும், மீதி பாதியை பூர்த்தி செய்வதற்கு இலக்கியம் தான் உங்களுக்கு உதவும். ஒரு ரஷ்ய கவிதை இருக்கும், நான் சுட்டுக் கொல்லப்படலாம். போர்க்காலத்திலேருந்து ஒருத்தர் எழுதுகிறார், நான் சுட்டுக் கொல்லப்படலாம், எனக்கு சிறிதும் அச்சமில்லை, ஏனென்றால் நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு ஒரு கவிதை வரி. அப்படி இந்த நெஞ்சை நிமிர்த்தி இந்த வாழ்வை எதிர்கொள்வதற்கு இலக்கியம்தான். வேறு என்ன, வேறு எங்கே போக முடியும்? தாய்மடியில் தலையை சாய்க்கிறேன் தங்கமேனு எங்கே போய் சாய்க்க முடியும்? இலக்கியத்தில் தான் சாய்க்க முடியும், வேறு எங்கேயுமே போக முடியாது. இஸ்லாமஸ்டன்ட் ஒரு கதை இருக்கும். இஸ்லாமஸ்டார் இதை உரையை கேட்டானே என்னை மன்னிக்கணும், அந்த கதையினுடைய தலைப்பை சொல்லாமல் நான் சொல்கிறேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. அந்த கதை என்னென்னா, ஒருத்தனை கோர்ட்டுக்கு கூட்டு போகிறாங்க ஜெயிலிருந்து. அவங்க குற்றாலம் வழியாக அந்த அருவி வழியாக தான் போவாங்க. அப்போ போய் அந்த அருவியிலெல்லாம் குளிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகலாமான்னு அவன் கேட்பான். அந்த போலீஸ்கார் ஒத்துக்குருவார். அவன் சொல்லுவான், வீட்டுக்கு போகும்போது என்னுடைய விலங்கை அவுத்து விடுங்க சார் அப்படின்னா, விலங்கை அவுத்து விட்டு அவங்க வீட்டுக்கு போவான். அவங்க அம்மாட்ட கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. பேசிட்டு மறுபடியும் 2 பேரும் மறுபடியும் கோர்ட்டுக்கு போவான். அவங்க அம்மாட்ட அந்த கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த காவலர் ஏதோ அவங்க அம்மாவரும் பேசியிருப்பாங்க. திரும்ப 2 பேரும் நடந்து கோர்ட்டுக்கு போவாங்க. போகும்போது அவன் கேட்பான், எங்கள் அம்மா ஏதோ பேசிகிட்டு இருந்துச்சு சார், என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். ரொம்ப அடிக்காதீங்க சார் அப்படின்னு, ரொம்ப அடிச்சு விடாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வரும். இந்த கதை நம்மளுக்கு தரக்கூடிய அனுபவம் என்ன, எவ்வளோ மேன்மையான ஒன்றை நமக்கு தெரிகிறது. ஒரு போலீஸ்கார்ட்ட ஒரு அம்மா இப்படி சொல்ல முடியும், அவன் அருவியில் குளிக்கணுன்றான், வீட்டுக்கு போகிறப்ப விலங்கு கரெக்டாக சொல்கிறான். எவ்வளோ விஷயங்கள் இந்த கதைக்குள்ளே நம்மளுக்கு நிகழ்த்துது. கீரா நம்மளுடைய முன்னத்தியர், மாபெரும் முன்னோடி. அவர் கரிசல் காட்டு கரிதாசன் ஒரு கட்டுரை தொடர் ஜூனியர் விடனில் 1988 எழுதினார். அதில் ஒரு சம்பவம் வரும். வழக்கம் போல் தலைப்பை பின்னாடி சொல்கிறேன். பிஎஸ் அப்படின்னு ஒரு தோழர் இருப்பார், பி தனுஷ்கோடி. அவர் இடதுசாரி கட்சியினுடைய முழு நேர ஊழியர். ஊராக போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தோழர்களை எல்லாம் பார்ப்பது அப்படின்னு போவார். எல்லா இடத்துலையும் இந்த நாத்திக வாதங்கள்லாம் நடக்கும். பேய் இருக்குது இல்லை இந்த மாதிரியான வாதங்கள்லாம் நடக்கும். ஒரு ஊரில் அவருக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. அங்கே அவர் இந்த கட்சி வேலைக்காக போவார். அந்த ஊரில் ஒரு ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு
பேய் இருக்குது அப்படின்றது ஊர் மக்களுடைய நம்பிக்கை. நிறைய பேர்த்து அதை அடிக்குது, மிரட்டுது, பயமுறுத்துது அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ இவர் வந்து பயங்கரமாக அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வாதிடுவார். இந்த வாதம் பெருகி பெருகி என்ன சொல்லுவாங்கன்னா, அதை ஒரு ஒரு கட்டத்துக்கு பிறகு பந்தயத்துக்கு போயிடும். என்ன பந்தயம் அப்படின்னா, ஒரு ராத்திரியில் போய் இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சேலை துணியை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த எங்கே வந்து அந்த பேய் இருக்கதா சொல்லக்கூடியப்படுகின்ற மரத்தில் போய் கட்டிட்டு வரணும். இவர் ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்டு கூடுதலாக சொல்கிறார், சேலை அந்த துணியை கட்டுறது மட்டும் இல்லை, நான் அந்த ராத்திரி முழுக்க அங்கேயே இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திரும்ப திரும்ப கேட்குறாங்க, வேணாம் விட்டுருங்க, இப்போ கூட உயிர் போயிடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ரொம்ப ரகசியமாக வேறு வச்சுருக்காங்க, பெண்களுக்கெல்லாம் தெரியக்கூடாதுமா, தடுத்துருவாங்க அப்படின்னு. கடைசியாக ஊருக்காரங்க ஒரு 5 பேர் கிளம்பி இவரை கொண்டு போய் ஒரு எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு, இதுக்கு மேலே நாங்கள் வர முடியாது, இப்போ கூட சொல்லுங்கள், திரும்பி வந்துடலான்றாங்க. அவர் அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு கிளம்பி அங்கே போகிறார். அவருக்கு பயமே கிடையாது, பேய் பிசாசு எதுவுமே பயமே கிடையாது. போய் அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கார். திடீர்னு ஒரு சலசலப்பு. அவருக்கு பயம் இல்லை, இருந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. இங்கிட்டு பார்க்குற யாரோ வந்த மாதிரி இருக்குது, அப்புறம் பார்த்தா அந்த பக்கம் யாரோ வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு பிறகு பார்த்தா நேர ஊரில் இருக்கக்கூடிய சாவடியில் பிஎஸ் படுத்திருப்பார். என்ன அப்படின்னு சொல்லி அவரை எழுப்பி விடுவாங்க. எழுப்பிட்டோன்னே, இல்லை இல்லை அங்கே பேய் தான் இருக்குது, நான் தோத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவார். அந்த இடத்துல அந்த ஊரில் இருக்கக்கூடிய முன்பு ரொம்ப சீக்கிரமாகவே தாய்மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டு தாலி அறுத்த ஒரு பெண்ணும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தலித் இளைஞனும் 2 பேரும் தான் அங்கே சந்திக்கிறாங்க. சந்திக்கிற 2 பேரும் உருவாக்கின கதை தான் அந்த பேய். இவருடைய தத்துவம் ஜெயிக்கணும்னா பேய் இல்லைன்னு சொல்லணும். தத்துவமாக மகத்தான மானுட நேயமான ஒரு கேள்வி முன்னாடி வருது. அவர் தத்துவத்தை விட மானுட நேயம்தான் முக்கியம் சொல்லி தோற்று போகிறார். இலக்கியம் உங்களை அப்படி உண்மையின் முன்னால் தோற்கடித்து நிற்க வைக்கும். நன்றி, வணக்கம்.